சந்தோஷ், சந்தோஷ். ஐயோ சந்தோஷ், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷ், ஐயோ ஐயோ சந்தோஷ் நம்மளதான் தேடி வந்திருக்கான் போல இருக்கு. நம்மளை பத்தி தான் விசாரிக்கிறான் போல. ஐயோ என்னை பத்தி தான் விசாரிக்கிறான் போல இருக்கே. நம்ம சந்தோஷ் கண்ணில் படவே கூடாது. எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். ஐயோ சந்தோஷ், ஏன் கடவுளை எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? என் செல்வியை இத்தனை வருஷம் என் பக்கத்திலேயே வச்சுட்டு அவளை நான் கடைசியா பார்க்க போற நேரத்துல திரும்பவும் அவளை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியே. அவ என்ன பாவம் செஞ்சா? இல்ல நான் தான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? சந்தோஷ், ஏன் இப்படி அவ இல்லாத வாழ்க்கையை எனக்கும் நான் இல்லாத வாழ்க்கையை அவளுக்கும் கொடுத்து எங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி தண்டிக்கிற? சந்தோஷ், இப்படி எங்க ரெண்டு பேரையும் வலியோடையும் வேதனையோடையும் வாழ வைக்கிறத விட எங்களை நீ கொன்னரலாமே, கொன்னரலாமே. ஐயோ சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இன்னும் கூட என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்க? என்னால உனக்கு ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்த முடியல, ஒரு குழந்தையும் பெத்து தர முடியல. ஏன் சந்தோஷ் எனக்காக இங்க வந்து இப்படி வேண்டிட்டு இருக்க? நான் இல்லாம இனிமே செல்வி வாழ மாட்டா. அவ இல்லாம நானும் வாழ மாட்டேன். எங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சேனா இப்பவே என் செல்வியை திருப்பி கொடு. என் கண்ணில் காட்டு, காட்டுமா. அஸ்வந்த், ஐயோ மம்மி, என்ன மம்மி இவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்காங்க? பாத்தியாடி, நம்ம இவன் அப்பாவை காணோன்னு ஊர் ஊரா தேடிட்டு இருந்தா இவன் இங்க கூத்தும் கும்மாளமுமா இருக்கான். எல்லாம் நீ குடுக்கிற இடம் தாண்டி. எது நான் குடுக்கிற இடமா இல்ல நீ குடுக்கிற இடமா? மம்மிக்கும் பாட்டிக்கும் சண்டை வந்துடுச்சு. இதே ஊதி பெருசாக்கி இந்த சீனியை மாற்றி விட்ற வேண்டியதான். ஏய், உன் புள்ளைய நீ தாண்டி கண்டிச்சு வளர்க்கணும். இந்த வயசுலயே ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வீட்டுல கூத்தடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ தான் கேட்கணும். ஏன் உனக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நான் கேட்டா அவன் குண்டக்க வண்டக்கன்னு ஏதேதோ கேள்வி கேட்டு என்னையும் மடக்கிடுவான்டி. நீயாச்சு உன் புள்ளையாச்சு, நான் போறேன். பாட்டி கூத்துட்டா போற? ஏய் என்னடா அங்க பாத்துட்டு இருக்க? இங்க பாரு. எதுக்கு நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? டேடி நாவுக்கு வந்துருச்சா, அதான் சோக்கு தாக்காம ஓரமா சோபால படுத்துட்டா. டேய் நீங்க யாரும் ஸ்கூலுக்கு போலையாடா? மம்மி என்ன சமாதானம் பார்த்துறதே இவங்க தான். இவங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? உங்க அப்பாவை சாக்கா வச்சு கூட நீ இப்பெல்லாம் ஸ்கூலை கட்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டல. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. இரு,
உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கிற வழியை பாக்குறேன். மாமா 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 அஸ்வந்த், நாங்க வேணா வீட்டுக்கு போயிட்டுமாடா? டேய், இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருந்தீங்கன்னா என் அப்பா டான்ஸ் ஆடிருக்காதுல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்கடா. என்ன அஸ்வந்த், திடீர்னு சோகமாயிட்ட? என்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. டேய், எங்க அம்மா லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியல. உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கறதா சொல்லிட்டு போனாங்க. அவங்க சும்மா சொல்லலடா, நிஜமா தான் சொல்லிட்டு போறாங்க. என்னடா அஸ்வந்த் சொல்ற? ஆமாண்டா, எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. அவங்க சும்மாலாம் சொல்லிட்டு போல, சொல்றத செய்வாங்கடா. ஐயோ, டேய், இப்படியே நான் அவங்க கூட ஆட்டோ கும்மாலோ நின்றா ஒரே வாரத்துல என்னை ஊட்டியில் கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்கடா. அது என்னடா ஊட்டி ஹாஸ்டலு? ஆமாண்டா, ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களே, அதான் ஊட்டி ஹாஸ்டல்ல என்ன சேர்க்க போறாங்க. ஓ, அப்படியா? ஆமாண்டா, வந்தீங்களா? தேவையில்லாதெல்லாம் கேட்குறீங்க, தேவையான கண்டென்ட்டை மட்டும் கோட்டை விட்டுறீங்க. சரி தல, உன் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? டேய், அலிபாபா நானா? என்னை சுத்தி இருக்க 40 திருடர்கள் நீ தான்டா. ஜாலியாக இருக்குன்னா என் கூட கூத்தாடுப்பீங்க, எனக்கு ஒரு கஷ்டம்னா விட்டு போயிடுவீங்களாடா? இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அப்படி கேள்றேன் மங்கினி மந்திரி. விஷயத்த முதல்ல சொல்லு தல. உனக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம். மேட் ரொம்ப சிம்பிள் தான். எங்கள் அம்மாவுக்கு நான் நல்லா படிக்கிறேன்னு தெரிஞ்சா போதும். நான் அறிவாளி, திறமசாலி, நல்ல பையன், நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சா போதும். நிச்சயமா அவங்க என்ன ஹாஸ்டல் சேர்க்க மாட்டாங்க. ஐயோ தல, உனக்கு எதுவுமே செட் ஆகாதே தல. அப்ப நீ நிச்சயம் ஹாஸ்டல் தானா? டேய், வாய பெனால் ஊற்றி கழுவுடா. ஏன் தல அப்படி சொல்ற? எங்கள் அம்மா நான் ஹாஸ்டல் அனுப்பாம இருக்க, ஏதாவது ஐடியா கொடுங்கண்ணா. அபத்த குடும்பம் பேசுறீங்க. தலா, அவன் கிடக்குறான், நீ விடு தலா. நீ நல்ல பையன் நிரூபிக்க நாங்க என்ன பண்ணணும்? டேய், எங்கள் அம்மா என் மேலே சமக்கோத்தில் இருக்காங்க. நான் படிக்கிற மாதிரி சீன் போட்டாதான் தப்பிக்கவே முடியும். சரி தல, உங்க அப்பா காணும் தேடுறீங்களாமே, அது உண்மையா? ஆஹா, கவலையா இருக்குன்னு இவனுங்களுக்கு கூப்பிட்டு விளையாடுறது தப்பா போச்சே. சொல்லு அஸ்வந்த், உங்க அப்பாக்கும் உங்க அம்மாக்கும் சண்டையா? ஃபேமிலி சீக்கிரட்டா ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரியே கேட்குறானுங்க. சொல்லு தல, என்ன சண்டை? கத்தி சண்டை. என்னது, கத்தி சண்டையா? ஆமாண்டா, 2 பேர் கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. எதுக்கு தல? என்னடா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நம்மளே எவ்வளோ பெரிய கொடூரமான குறைங்க, நம்மளால குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்குமா? என்ன தல, நம்மளே கொடூர குரங்குன்னு சொல்ற? பின்ன நம்ம ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறதில்ல, பாடம் சரியாக படிக்கிறதில்ல, பெற்றவங்க பேச்சே கேட்கறதில்ல, நம்ம கொடூர குரங்கு தானே. ஏய், நான் சொல்கிற மாதிரி கேளு. நீ மொபைல் வச்சிருக்கல, ஆமா. அதை எடுத்துட்டு போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி காட்டு. கேள்வி கேட்க கேட்க அதை அப்படியே டைப் பண்ணி நீண்ட காட்டு. நான் பார்த்து பார்த்து சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே தல. ஏய் அஸ்வந்த், உங்க அம்மா. ஓடு ஓடு ஓடு. கேளு 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 கேளு. இந்தியாவின் தலைநகரம் எது தல?